சார், இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒத்து வராதுன்னு முதல்வர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்புல கூட்டணி ஆட்சியை கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவர்கள் எப்பொழுதும் மைய அரசாங்கத்தில் பங்கு பெறுவார்கள், மாநில அரசாங்கத்தில் அவர்களை பங்கு பெற இவர்கள் அனுமதிப்பதில்லை. ஆக இது ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. இங்கே தனி ஆட்சி தான் எடுபடும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இதுவரையிலும் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டதில்லை. இவர்களுக்கு யாருக்கும் ஒரு தலைமை கூறு இல்லாத காரணத்தினாலும் அரசியல் நுட்பம் இல்லாத காரணத்தினாலும் காங்கிரஸ் என்பது என்றைக்கும் ஒரு 10 பேர், பானா சிதம்பரம், தங்கவேலு, திருச்சி எம்பியாக இருக்கிறாரு, அவர் இப்படி ஒரு 10 பேர் இருக்கிறார்கள், செல்வ பெருந்தகை என்று 10 பேர். இந்த 10 பேர் எம்பி ஆக வேண்டும், ஒரு 10-20 பேர் எம்எல்ஏ ஆக வேண்டும். இதன் மீறி காங்கிரஸ் எப்பொழுதும் இருந்ததில்லை. கடைசியில் ஸ்டாலின் ஆட்சி, காமராஜர் ஆட்சி என்றெல்லாம் சொல்வதன் மூலமாக காங்கிரஸ் காலி நீக்கி வாழ்வதையே அரசியலாக கொண்டு விட்டது. இப்படி ஒரு கேவலமான அரசியலை அவர்கள் நடத்தி வந்தார்கள். இப்பொழுது செல்வ பெருந்தகை போன்றவர்கள் முற்றாக விலை போய்விட்டவர்கள். ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் தான் இப்பொழுது திமுகவோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர்கள். விஜயை மையப்படுத்தி தான் இப்போ மாணிக் தாக்கூரோட பதிவில் கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியா இல்லை தனிக்கட்சி ஆட்சியான்னு இன்னொரு கட்சி வந்தால் விஜய் என்ற ஒரு விஜய் வருவார், வெற்றி பெறுவார். ஆனாலும் கூட திமுகவை எதிர்த்து இன்னொரு ஊன்றுகோல் வேண்டும். ஒருவேளை காங்கிரஸ் அந்த பக்கம் போவது என்று தெளிவாக முடிவெடுத்து விட்டால் நான் ஜனநாயக காங்கிரஸை மீண்டும் உண்டாக்கி எனக்கு நீங்கள் அந்த 10-15 இடங்களை தாருங்கள். நரசிம்மராவ் காங்கிரஸை போல ராகுல் காங்கிரஸ் ஆகிவிடும். அந்த காங்கிரஸ் வலுப்பெற்றுவிடும். ஏனென்றால் திமுகவோடு சேர்கிற காரணத்தினால் காங்கிரஸ் வெளியே வருவது என்று முடிவு செய்துவிட்டால் அது 2ஆக பிளவுவிடும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழக நிறுவன தலைவர் திரு பழகருப்பையா இருக்கிறார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார், இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த விவகாரம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒத்து வராதுன்னு முதல்வர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்பில் கூட்டணி ஆட்சியை கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? கூட்டணி ஆட்சியை கேட்பதில் தப்பில்லை. ஒரு முறை கருணாநிதி காங்கிரஸினுடைய தயவில் தான் ஆட்சி நடத்தினார். அப்பொழுது கேட்டிருக்க வேண்டும், அப்பொழுது கேட்கவில்லை. ஆனால் இவர்கள் எப்பொழுதும் மைய அரசாங்கத்தில் பங்கு பெறுவார்கள், மாநில அரசாங்கத்தில் அவர்களை பங்கு பெற இவர்கள் அனுமதிப்பதில்லை. ஆக இது ஒரு வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. இங்கே தனியாட்சி தான் எடுபடும் என்று சொல்லுவார்கள். தனியாட்சி என்பது ஒரு தலைவனுக்கு கீழே தன்னுடைய பதவி போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிற மந்திரிகளின் நிலை வேறு. மாற்று கட்சியாக இருந்தால் அந்த மந்திரி முற்றிலுமாக கட்டுப்பட்டவனாக இருக்க மாட்டான். இந்த எண்ணங்களெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இதுவரையிலும் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டதில்லை. அதிமுகவும் அதை விரும்பவில்லை. ஆகவே எவ்வளவுதான் இவர்கள் பாஜகவுக்கு அடங்கி போகிறார் எடப்பாடி என்று சொன்னாலும் எதை சொல்ல வேண்டுமோ அதை தெளிவாக அவர் இப்பொழுதும் சொல்லிவிடுகிறார். கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. ஆகவே இப்பொழுது காங்கிரஸ், என்னுடைய கருத்து, காங்கிரஸில் ஒரு பகுதியினர் காங்கிரஸை வளர்த்திருக்க வேண்டுமென்றால் 67 இருந்து 71 தலைவர் காமராஜர் இருந்தார். அதற்கு பிறகு அவர் அடுத்த தேர்தலுக்கு அவர் இருக்கவில்லை. அப்பொழுது தொடங்கிய திண்டுக்கல் தேர்தலில் எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு வாக்கு வேறுபாட்டில் வெற்றி பெற்றார். 51 விழுக்காடு பெற்றார். மற்ற 3 கட்சிகளும் சேர்ந்து காமராஜர் உட்பட 49 விழுக்காடு தான் பெற்றார்கள். ஆனால் 2வது இடத்தில் காமராஜர் தான் எம்ஜிஆரை நெருக்கி கொண்டு நின்றார். கருணாநிதி 3வது இடத்துக்கு போய்விட்டார். கருணாநிதி 2 முறை அரசியலில் 3வது இடத்திற்கு போனார். ஒரு முறை எம்ஜிஆரால் திண்டுக்கல் தேர்தலில் முதல் தேர்தலிலேயே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். 2வது முறை விஜயகாந்த் 2வது இடத்திற்கு இவர் 3வது இடத்துக்கு போய்விட்டார். எதிர்க்கட்சி தலைவராகவே 2 முறை, முதல் முறை ஆளுங்கட்சியாகவே இருந்தார், 2வது முறை எதிர்க்கட்சி தலைவராகவே வர முடியவில்லை. விஜயகாந்தும் பண்ருட்டி ராமச்சந்திரனும் தான் எதிர்க்கட்சி தலைவர்களாக அமர்ந்திருந்தார்கள். ஆகவே ஒரு கட்சி 3வது இடத்துக்கு போகும்போது அந்த கட்சி வெளியே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நிலைக்கு வந்திருக்க வேண்டும். இவர்களுக்கு யாருக்கும் ஒரு தலைமை கூறு இல்லாத காரணத்தினாலும் அரசியல் நுட்பம் இல்லாத காரணத்தினாலும் காங்கிரஸ் என்பது என்றைக்கும் ஒரு 10 பேர், பானா சிதம்பரம், தங்கவேலு, நம்முடைய திருச்சி எம்பியாக இருக்கிறார், அவர் இப்படி ஒரு 10 பேர் இருக்கிறார்கள்.
செல்வ பெருந்தகை என்று 10 பேர். இந்த 10 பேர் எம்பி ஆக வேண்டும், ஒரு 10-20 பேர் எம்எல்ஏ ஆக வேண்டும். இதன் மீறி காங்கிரஸ் எப்பொழுதும் இருந்ததில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை. காமராஜருக்கு பின்பு காமராஜருடைய பெயரை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர அந்த கூறுகள் இல்லை. ஒரு தலைமை ஒன்று உருவாவதற்கான நிலையும் இல்லை. EVKS இளங்கோவன் போன்றவர்கள் தலைமையை நோக்கி நகர்ந்தார்களே தவிர கடைசியில் ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்றெல்லாம் சொல்வதன் மூலமாக காங்கிரஸ் காலை நீக்கி வாழ்வதையே அரசியலாக கொண்டு விட்டது. அதனால் சொல்கிறேன், 67 தோற்றவர்கள் 50-60 ஆண்டு காலமாக அந்த கட்சியை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் முயலவும் இல்லை. மேலே இருக்கிற டெல்லி அதை ஏன் இப்படி அரசியல் நடத்துகிறீர்கள் என்று கேட்கவும் இல்லை. ஏதோ இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து 10 பேர் போனால் போதும், சிதம்பரம் மந்திரி ஆகிவிடுவார், தங்கவேலு ஆவார், துணை மந்திரிகளாக ஆகிறவர்கள் ஆவார்கள், திருநாவுக்கரசு ஆவார். இப்படித்தான் இவர்களுடைய பழக்கம் இருந்து வந்திருக்கிற காரணத்தினால் எளிதாக திமுகவினுடைய முதுகில் குதிரை ஏறி 10 பேருக்கு தான் இடம் வேண்டும். அது ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் தானே கட்சியை வளர்க்க வேண்டும். நமக்கு நோக்கம் ஆட்சிக்கு வருவதில்லை, அங்கே மந்திரியாக இருப்பது மட்டும்தானே நோக்கம். ஓகே, இப்படி ஒரு கேவலமான அரசியலை அவர்கள் நடத்தி வந்தார்கள். இப்பொழுது செல்வ பெருந்தகை போன்றவர்கள் முற்றாக விலை போய்விட்டவர்கள். முற்றாக சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் தான் இப்பொழுது திமுகவோடு கூட்டு வைத்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர்கள். என்ன காரணம் என்றால், சிதம்பரத்திற்கு தனியாக விஜயோடு வெற்றி பெற்று வாக்குகள் பெற முடியுமே தவிர வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவது என்பதெல்லாம் நடக்கின்ற காரியமில்லை. கடைசி நேரத்தில் அதிகாரங்கள் இறங்கும், பணம் இறங்கும், அது இறங்கும், இது இறங்கும். கட்டமைப்பு உள்ள கட்சிகள் ஊயின்று கூவிக்கொண்டு எழுவார்கள். புதிதாக கொஞ்சம் பேர் வைத்திருக்கின்றோம், நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது வேறு, அது பெரிய அளவுக்கு பயன்படாது. இப்போ சிதம்பரம் என்ன நினைப்பார் என்றால், 1.5 ஆண்டுகளில் ராஜ்யசபா அவருக்கு முடிவடைகிறது. ஆகவே அவருக்கு இன்னொரு முறை ராஜ்யசபாவுக்கு வர வேண்டும், தன்னுடைய மகனை திமுக கூட்டணியில் நிறுத்தி சிவகங்கையில் வெற்றி பெற வைக்க வேண்டும். திமுக கூட்டணி இல்லாவிட்டாலும் வெற்றி பெற முடியாது, இவரும் ராஜ்யசபாவுக்கு வர முடியாது. 2 பேர் ஒரு குடும்பத்திலிருந்து தகப்பனும் மகனும் வருகிறார்கள். இவையெல்லாம் ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் கூட இருக்கிறவர்களையும் வெளியே அனுப்பிவிட்டு என்ன செய்வது என்று அதை பொறுத்து கொள்ள வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது. நம்முடைய சிதம்பரம் இந்த பேச்சு வெடித்த உடனே மாணிக் தாகூர் போன்றவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் யாருமே ஒரு அரசியல் பேசுவதும் இல்லை, கருத்து சொல்வதும் இல்லை. நான் சொல்லுகிறேன், நீ இன்றைக்கு கூட்டணியில் இடம் தரவில்லை என்பதற்காக நீ வெளியே விஜயோடு சேர்ந்து கொண்டு பிறகு ஊழலை பற்றி பேசினால் அது என்ன முரணாக இருக்காதா என்று கேட்கிறேன். நேற்று வரையிலும் கூட்டணியில் போதிய இடங்கள் தந்தால் அவனுடைய ஊழல் பொறுத்து கொள்ளப்படும். போதிய இடங்கள் தரவில்லை என்றால் அந்த ஊழல் பொறுத்து கொள்ளப்படாது, அது வெளியே வெட்ட வெளிச்சமாக்கப்படும் என்ற நிலையெல்லாம் என்ன நிலை என்று கேட்கிறேன். நம்முடைய விஜயகாந்தினுடைய துணைவியார் எடுக்கின்ற அரசியல் நிலையும் காங்கிரஸ் எடுக்கின்ற அரசியல் நிலையும் கேவலமாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ரெண்டுமே, தேமுதிகவும் சொல்கிறீங்க, ஆமாம், தேமுதிகவும் சரி, இவர்களும் சரி, 2 கட்சியிலும் துண்டம் போடுவது, கூத்து போட்டில் பாய் விரித்து வைப்பது போல. அவர் கூடுதலாக தந்தால் திமுக மோசமான ஆட்சி, திமுக கூடுதலான இடம் தந்தால் அதிமுக தகுதியற்ற கட்சி. இது என்ன அரசியல் என்று எனக்கு புரியவில்லை. இல்லை, இப்போ இந்த இடத்துல விஜயை மையப்படுத்தி தான் இப்போ மாணிக் தாக்கூரோட பதிவில் கூட பார்த்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சியா இல்லை தனி கட்சி ஆட்சியான்னு கேட்க, இன்னொரு கட்சி வந்தால் இவர்கள் விஜய் என்ற ஒரு விஜய் வருவார், வெற்றி பெறுவார் என்பதெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட திமுகவை எதிர்த்து இன்னொரு ஊன்றுகோல் வேண்டும். அந்த ஊன்றுகோலாக ஒரு முயன்று பார்க்கலாம். இவர்களுக்கு 5% ஓட்டு இருக்கிறது, விஜய்க்கு ஒரு 10-12% ஓட்டு வரும். ஆக 17% ஓட்டு இன்னும் 1-2 கட்சிகள் சேர்ந்தாலும் கூட நெருக்கடியில் இவர் யாருடைய வாக்கை பிரிக்கிறார் என்கின்ற நிலையெல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் காங்கிரஸ் இவர்களை காட்டி அவர்களிடம் இடத்தை பெறுவதற்கு முயல்கிறார்களே தவிர, ரெண்டாவது ஏன் இது நடக்காது என்றால் 2-3 காரணம் சொல்கிறேன். டில்லியில் இவர்கள் ஒரு 40 பேர் இருக்கிறார்கள். டில்லியில் மம்தா எப்பொழுது பார்த்தாலும் முரண்டு செய்து கொண்டே இருப்பார். ராகுலோடு முழுக்க ஒத்து போக மாட்டார். இவர்களுக்கு டெல்லி அரசியல் தெரியாது. என்ன, இவர்களுடைய காங்கிரஸ் கவுந்ததே ஆவண்ணா ராஜாவாலும் கனிமொழியாலும் தான். 1,70,000 கோடிக்கு மாபெரும் ஊழலை செய்து மன்மோகன் போன்ற ஒரு க்ளீன் பிரைம் மினிஸ்டரை ஊழல் ஆட்சி என்று மோடி சொல்லி
அதானியினுடைய பணத்தாலும் ஆவண்ணா ராஜா கனிமொழியினுடைய ஊழலாலும் தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். மோடி யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்ம ஆவண்ணா ராஜாவுக்கும் கனிமொழிக்கும் தான் சொல்ல வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிலையில் இவர்கள் காங்கிரஸுக்கு அங்கே வலு வேண்டும். சபாநாயகரை நீக்குவதற்கு மனு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், விண்ணப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் கையெழுத்து போடுவதற்கு 40 பேர் வேண்டும். இப்போ திமுக கையெழுத்து போட்டிருக்கிறது, இன்னும் மம்தா போடவில்லை. இந்த அரசியல் நடத்துவது என்பது அவர்களுக்கு தேவையானது. ஆகவே இங்கே 10 இடம் கூட வந்தால் என்ன, 20-25 இடம் கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் இன்னொரு 15 இடம் கூட வாங்கலாம். விஜயிடம் ஒரு 60-70 இடங்கள் வாங்கலாம். வாங்கினாலும் வெற்றி பெற முடியாது. முற்றிலுமாக எல்லாருமாக சேர்ந்து கவிழ்ந்து போவது ஒரு நிலை. 20-25 இடங்கள் வாங்கி ஒரு கணிசமான பகுதிகளில் வெற்றி பெறுவது ஒரு வகை. ரெண்டாவது, சிதம்பரம் என்ன பேசியிருக்கிறார் என்று நான் அறிகிறேன். அரசியலில் அறியப்படுவது தான் இது. அதாவது ஒருவேளை காங்கிரஸ் முற்றாக திமுகவை தொடர்ந்து விஜயிடம் போகின்ற நிலைமை ஏற்பட்டால், மீண்டும் நான் முன்னால் உண்டாக்கி டிபாசிட் இழந்த ஜனநாயக காங்கிரஸை, அவர் ஜனநாயக காங்கிரஸ் என்று ஒரு கட்சி வைத்து தனியாக எம்பிக்கு நின்று டிபாசிட்டை இழந்து விட்டார். அதற்கு பிறகுதான் அவருக்கு தெரிந்தது, நாம் ஒன்றுமே இல்லை, நாம் ஒரு சுழி, முன்னால் 1ஓ 2ஓ இருக்க வேண்டும், அப்பொழுது தான் இந்த சுழிக்கு மதிப்பு வரும் என்று அவருக்கு புரிந்தது. அதன் காரணமாக பிறகு மூப்பனாரோடு சேர்ந்து அவர் தனியாக நின்று கட்சி வைத்து பார்த்தால் ஒன்றும் நடக்கவில்லை. பிறகு மூப்பனாரோடு சேர்ந்தால் மூப்பனார் அதே மெத்தடை, அதே ஃபார்முலாவை இப்பொழுது கொண்டு வர நினைக்கிறார் சிதம்பரம். சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஒருவேளை காங்கிரஸ் அந்த பக்கம் போவது என்று தெளிவாக முடிவெடுத்து விட்டால், நான் ஜனநாயக காங்கிரஸை மீண்டும் உண்டாக்கி எனக்கு நீங்கள் அந்த 10-15 இடங்களை தாருங்கள். ஓகே, திமுக. ஆமாம், அந்த இப்பொழுது எம்எல்ஏயாக இருக்கிறவர்களெல்லாம் இது வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணி, விஜய் கூட்டணி ஒன்றுக்கும் ஆகாது. ஆகவே வெறுங்கத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அவர்களையெல்லாம் நான் இங்கே கொண்டு வந்து விடுகிறேன். இவர்களுக்கு நீங்கள் இடங்களை கொடுங்கள். தே ஆர் த பர்சனாலிட்டிஸ் ஆஃப் தி காங்கிரஸ் பார்ட்டி. ஓகே. அப்போ மீண்டும் மூப்பனார் கட்சி உருப்பெற்று அன்றைக்கு எப்படி நரசிம்மராவ் காங்கிரஸ் ஒன்றுமில்லாமல் போனதோ, அதுபோல் சிதம்பரத்தினுடைய காங்கிரஸ் உருப்பெற்று, சிதம்பரம், செல்வ பெருந்தகை இவர்களெல்லாம் ஒன்றாக இருப்பார்கள். அப்புறம் தங்கபால், அவர் இவர் மாணிக் தாகூர் உள்ள இந்த பக்கம் விடுவார். ஓட வேண்டுமே, வண்டி ஓட வேண்டுமே. இப்படித்தான் இளங்கோவன் நரசிம்மராவ் காங்கிரஸில் ஒரு ஆளாக இருந்து கொண்டு ஈஓட்டி கொண்டிருந்தார். பிறகு மீண்டும் இதை சேர்த்தார்கள். மூப்பனாருக்கு உள்ள அந்த ஆற்றல் வாசனுக்கு இல்லாத காரணத்தினாலே வாசன் இப்பொழுது ஈஓட்டி கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் மூப்பனாருடைய காங்கிரஸ் தான் இங்கே வலுவாக இருக்கும். அது ஒரு பக்கம். ஆகவே காங்கிரஸ் அச்சுறுத்தலுக்காக என்ற நிலையில் அவர்களிடம் கொஞ்சம் கூட இடங்களை வாங்குவது ஒரு வகை. உள்ளபடியே இந்த பக்கம் எதிரரசியல் நடத்தி பார்ப்போம் என்று இவர்கள் முடிவுக்கு வந்தால், நரசிம்மராவ் காங்கிரஸை போல ராகுல் காங்கிரஸ் ஆகிவிடும். அந்த காங்கிரஸ் வலுப்பெற்றுவிடும். ஏனென்றால் திமுகவோடு சேர்க்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டை அன்றைக்கு மூப்பனார் அந்த வலுவோடு நின்றார். ஒரு கட்டம் ஜெயலலிதாவோடு மீண்டும் சேர்ந்த அந்த இடங்களை எல்லாம் பெற்றார். ஆகவே இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கின்ற நிலை. காங்கிரஸ் வெளியே வருவது என்று முடிவு செய்துவிட்டால் அது 2ஆக பிளவுபடும். சிதம்பரம் போன்றவர்கள் அவர்களுடைய ராஜ்யசபா சாகிற வரையிலும் போகின்ற போது கூட ராஜ்யசபா மெம்பராக போக வேண்டும் என்று நினைக்கின்றவர்களே தவிர, இந்த காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு இவர்களுடைய வலுவின்மையின் காரணமாகத்தான் பிஜேபி ஓங்கி பேசுகிறது. இல்லாவிட்டால் பிஜேபி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. பிஜேபியினுடைய கொள்கைகள் தமிழ்நாட்டு கொள்கைகளோடு பொருந்துகின்ற கொள்கைகள் இல்லை. பொதுவாக மத அடிப்படையிலான அரசியல் தமிழ்நாட்டுக்கு பழக்கமில்லை. 2000 ஆண்டுகளாக பழக்கமில்லை. இப்போ இந்த வாக்குகள் சதவீதம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ராகுல் காந்திக்குன்னு ஒரு முகம் இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு முகம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்க 2 பேர் சேரும்போது அந்த காங்கிரஸ் 100 ஆண்டு கட்சி இல்லை. என்னுடைய கருத்து, ஒவ்வொரு காங்கிரஸ்காரனாக அறியப்பட்டவனெல்லாம் இந்த 15 ஆண்டு காலத்தில் இந்த ஒரு 25 பேர் தான் காங்கிரஸ் அந்தந்த ஊரில் அந்த ஜாதியின் பேரால், அதன் பேரால், இதன் பேரால் அவன் தேர்தல் என்று அறியப்பட்டவனாக இருப்பான். பணம் அடித்து வைத்திருக்கிறான், செலவழிக்க அவனால் முடியும். ராகுல் காந்தி 4 இடத்துக்கு பேசுவார். காங்கிரஸினுடைய வாக்குகள், சிறுபான்மையினுடைய வாக்குகள் கொஞ்சம் சிதையும். ஏனென்றால் காங்கிரஸின் மீது அவர்கள் ஒரு பற்றுதல் உள்ளவர்கள் சிறுபான்மையினர். ஆகவே காங்கிரஸ் வாக்குகள், காங்கிரஸ் கொஞ்சம் சிறுபான்மை வாக்குகளை உடைத்தோடும். ஆனால் என்னவாக இருந்தாலும் மறுபடியும் பெர்சனாலிட்டிஸ் வேண்டும். வீதியில் ஒரு ராமச்சந்திரனையும்
சோமையாவையுமா கேண்டிடேட்டாக போட முடியும் காங்கிரஸ்? இவர்கள் எல்லாரும் போய்விடுவார்கள். ஏனென்றால் ஜெயிக்கின்ற கூட்டணியில் எம்எல்ஏ நீங்கள் சொன்ன அந்த 15 பேர் சொல்கிறீங்க. ஆமாம், 15-20 பேர் பர்சனாலிட்டிஸ் போய்விடுவார்கள். அதுக்கு தலைமை வைப்பது நம்முடைய சிதம்பரம், அப்புறம் செல்வ பெருந்தகை வரிசையில் நின்று கொள்வார். ஆக எனக்கு என்னவோ இந்த கூட்டணி முற்றிலுமாக உடைந்து விஜயை நோக்கி வருவார்கள் என்று தோன்றவில்லை. காங்கிரஸிடம் இருப்பது 5%-7% வாக்கு, விஜயிடம் இருப்பது 10-12% வாக்கு. எதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் 2 திராவிட இயக்கங்களுக்கும் வாக்களிக்காமல் மூன்றாவதாக யாராவது ஒருவருக்கு, அவர் முகமே தெரிய வேண்டாம், அது குதிரை முகமாக இருந்தாலும் சரி, கழுதை முகமாக இருந்தாலும் சரி, அது கேள்வியே இல்லை. குதிரையா கழுதையா என்பது கேள்வியே இல்லை. மூன்றாவதாக நிற்கின்ற அமைப்புக்கு வாக்களிப்பது என்கின்ற பழக்கம் தமிழ்நாட்டில் 20 ஆண்டு காலமாக இருக்கிறது. அந்த வழக்கத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் ஒருவர் தான் மாற்று அணியாகவே உருவானார். காமராஜரே 2வது இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாரே. அவர் உயிரோடு இருக்கும்போதே திண்டுக்கல் தேர்தலில் காமராஜரே அடுத்த இடத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. கருணாநிதி 3வது இடத்துக்கு போய்விட்டார். ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு 3வது இடத்துக்கு போனார். ஓகே. அதே போல் விஜயகாந்த் நான் கிங் ஆர் கிங் மேக்கர் என்று கேட்டார். உடனே யூ நீட் நாட் பி எ கிங் மேக்கர், யூ ஷுட் பி த கிங் என்று இவர்களெல்லாம் சொன்னார்கள். அது அவன் அப்படி தான் சொல்லுவான், அந்த தொண்டை எனக்கு அப்படி தான் பழக்கம். ஆக அவர் 13% வாக்குகளை பெற்று ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு துணையாக இருந்தாரே தவிர அவரால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி 0.5% வாக்குகளை வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தேர்தலெல்லாம் பேசுவோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நியாயமாக ஒரு கட்சி திமுகவும் அது காங்கிரஸும் தேமுதிகவும் 2 பேரும் 2 இடத்தில் துண்டு போடுகிறார். இவரோடு சேர்ந்தால் அவரை பேசுவது, இவரை பேசினா அவர், இது என்னது?